செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திமுக ஆட்சியில் பெண்கள் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என கோவை இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்ஐஆர் என்றாலே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் பதறி அலறுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எஸ்ஐஆரை எதிர்க்கும் நோக்கம் திருட்டு வாக்குகளுக்காகத்தான் எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதி, விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற இந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது. இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல், காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது. நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா, அப்படியே அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுகவினுடைய அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். அதற்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு மோசமான செயல்! பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது. தமிழகத்தில் முறையாக டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன், தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தெரிவித்திருக்கின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்கள் உண்மை நிலையை எடுத்து சொல்வது தான் நாங்கள் போயிடுவோம், ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதில் தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம், எஸ்ஐஆர் முக்கியம். அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. சார் என்று அலறாங்க, இப்போ எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள்லாம் அலறாங்க, என்னன்னே தெரியல. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவு வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது. வேணுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்தி சொல்றது, வேற எந்த செய்தியும் கிடைக்கல. ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பேசினா பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மதமில்லாத பேசுறதுலாம் சிறுபிள்ளைத்தனம். நல்லா புரியுதுங்களா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக அதைத்தான் பார்க்குது. இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க, எங்க ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக ஆட்சியில் இன்ன குறைன்னு சொல்றாங்களா? சொல்லவே முடியாது. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டு வைத்து விட்டார். பாரதிய ஜனதாவோட அதிமுக அடிமையாகிவிட்டது. பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு. இப்படித்தான் சொல்ல முடியும்.
தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார், அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தினார். அதில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த கேள்வியெல்லாம் இதோட விட்டுருங்க.